என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? மொபைலில் வச்சிருக்கிறாரு, ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவருடைய மொபைல் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கஸ்டடியில் இருக்கு. ஓகே. அது போய் வாங்கிட்டு வரதுக்கு நாளாகும். ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரணும். பட் இங்கே நெட்டு வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, நெட்டு வரல. ஓகே. வந்து கேட்டால் அவர் வரணும், இல்லைன்னா அந்த ஃபோன் வரணும். அந்த ஃபோன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு. ஸோ ஃபோன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஃபோனோட வச்சு அதுக்கு சொல்யூஷனே கிடையாதுங்கிறாங்களா? மாற்றலாம், வேற நம்பர் மாற்றலாம், எதுவும் பண்ண முடியாதுங்கிறாங்களா? நம்பர் மாற்றணும்னாலும் இந்த பழைய நம்பருக்கு ஓடிபி போகும்ல. இல்ல, ஓடிபி போகும். இப்போ போன் இல்ல இருந்தா, நம்பர் இல்ல இருந்தானே சார். இப்போ இவங்க ஆபீஸ்ல வந்து மாத்தி அந்த ஓடிபி எல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களா? ஆமா. அப்ப இவ்வளவு பெரிய கம்பெனி வந்து ஒரு சாதாரண சொல்யூஷன் கூட சிம்மு வாங்கி நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா இதுக்கு அடிமை ஆயிடும். கழுத்தை சுத்தின இது கம்பி கயிறு மாதிரி போட்டு இருக்கிறது, வெளியே வரவும் முடியாது. உள்ள மாட்டிக்கிட்டு இவங்க சொல்ற எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டிட்டு போவாங்க. இப்போ நீங்க இவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இல்ல சார், இப்போ சிம் கார்டு பிரச்சனையா, நெட் பிரச்சனை, ஜியோ ஃபைபர் பிரச்சனையா? சிம் கார்டு இப்போ இல்ல, சிம் கார்டு அங்க போச்சு. இப்போ எதனால நீங்க ஓடிபி வரலங்கிறீங்க? வேற சிம் வாங்கணும்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து நேரில் வந்து நின்னாதான் வேற சிம் கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா. ஓகே. நாங்க ஜியோ ஆபீஸ்ல கேட்டுட்டு மறுபடியும் ஃபைபர் நெட் ஆபீஸ்க்கு இங்க வந்திருக்கு. நெட் உங்களுக்கு வரல? நெட் வரல. வீட்டுல ஃபைபர் கனெக்ஷனுக்கு வர்றதுக்கு சிம் இது வரலங்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு பணம் கட்டணுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் மொபைல் வரும். சுத்தி வந்து மொபைல் இல்லைன்னா மனுஷன் வாழவே கூடாது, மனுஷன் வாழவே முடியாது. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல நமக்கு ஃப்ரீ மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்மளை வந்து கழுத்து நெரிக்கிறாங்கிறீங்களா? அப்படியே. சார் நீங்க சொல்றீங்களா சார், இப்போ ஆக்சிடென்ட் இருக்குன்னு இதுவரை ட்ரை பண்ணலன்னு சொல்றீங்க. நான் இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், கஸ்டமர் கேர்ல எனக்கு கொடுக்கலண்ணா. ரெண்டாவது, இது வந்து இப்போ ஆள் இல்லைங்கிறீங்க. அது எப்படி சார்? இத்தனை நாள் இவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனி, அம்பானி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக தெரியுற கம்பெனி, ரிலையன்ஸ் வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்துட்டு ஆள் இல்லை, அண்ணாச்சி கடையில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ணாச்சி கடைன்றது நீங்கள் சொல்கிறது ஓகே சார். எனக்கு இங்கே சிஸ்டம் கிளிச்சுனால எனக்கு ஒர்க்கிங்கில் இருந்த மேன் பவர் 15 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. உடனே அவங்களால வேலைக்கு எடுக்க முடியாது, அவங்களுக்கு சேலரி கட்டு. ஓகேங்களா? இப்போ அந்த இருக்கிற 10 மேன் பவர் வச்சு தான் நான் வேலை பார்த்தாகணும். என்கிட்ட இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த 10 மேன் பவர் வச்சு நான் அலைன் பண்ணி தான் அனுப்பிச்சு விட முடியும். நீங்க டேரக்டா இங்க விசிட் பண்ணி நான் ப்ரையாரிட்டி கொடுத்து இங்க வந்து டேரக்டா விசிட் பண்ற கஸ்டமர் ப்ரையாரிட்டி கொடுத்து மேக்ஸிமம் 4 to 8 ஹவர்ஸ்க்குள்ள கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா சார்? இல்ல, நான் எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நேர்ல இங்க வந்தா நான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன் சார். அது ப்ரீவியஸா எனக்கு இந்த தெரியும். எனக்கு இந்த இஷ்யூ 1 மந்த்தா தான் இருக்கு. 1 மந்த்தா எனக்கு இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ டிலே ஆகிட்டு இருக்கு. நீங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் 4 to 8 ஹவர்ஸ்க்குள்ள நான் பர்சன் அலோகேட் பண்ணி உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். அவ்வளோதான். எனக்கு 4 மணி நேரத்துல சரியாகும். 4 to 8 hours.